மோரை எடுத்துக்கொள்ள வயிறு புண்ணாகிற தன்மை குறையும். நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டாசிட் அப்படின்னு சொன்னால் அதுவும் மோர் தான். நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா மோர் நல்லதுங்கிறக்கா மோரை முதல்ல சாப்பிட சொல்லாமல் ஏன் கடைசியாக சாப்பிட சொன்னாங்க? முதல்ல குழம்பு, அதுக்கப்புறம் காய்கறி, அதுக்கப்புறம் ரசம் சாதம், கடைசியாக மோர் சாப்பிட சொன்னதுக்கு காரணமும் நம்ம ஒரு அன்றாட சீரணத்தில் கூட நமக்கு குடலில் புண்கள் ஏற்படக்கூடிய குடல் புண்கள் வர்ற வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அதிக புளிப்பு சேர்ந்துருச்சு, இல்லை ஒரு வேளை காரம் கூடி, இல்லை இந்த சீரணத்தின் போது அமிலத்தன்மையில் சில மாற்றங்கள் நடந்து குடல்லையோ இறைப்பையிலையோ புண்ணு வந்ததுன்னா கடைசியில் ஒரு கிளாஸ் மோர் குடிக்கும்போது அந்த மோரினுடைய ஆன்டாசிட் தன்மையினால் அந்த புண்கள் ஆறி உடல் சீரணம் நல்லா நடந்து அந்த புண்கள்னால் வரக்கூடிய வலியும் நீங்கக்கூடிய தன்மை இருக்குது. குடற்புண் நோயாளிகள் பல பேரும் இப்போ அல்சரேஷன் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னா அவர்களுக்கு சரியான தேர்வு தினசரி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கிறது தான் நல்லது.